மேஜர் மதன் நம்மளுடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்டு வரலாம். வணக்கம் சார். மதன் சார், தற்பொழுது லாகூர்ல வான் தடுப்பு ரேடார் அமைப்பானது அளிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்திய ராணுவ தரப்புல போரை தவிர்க்கவே விரும்புவதாகவும் ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? நான் உங்களுக்கு முந்தநேற்று நம்ம இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது சொல்லி நினைக்கிறேன். நீங்க கூட அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இந்திய நகரங்கள் மீது குறி வைத்தால் பாகிஸ்தானுடைய லாகூர், சியால்கோட், ராவல்பிண்டி போன்ற நகரங்கள், கராச்சி போன்ற நகரங்கள் தாக்கப்படும். அததான் இப்ப நம்ம பண்ணிருக்கோம். இப்ப இந்தியா காமிச்சிருக்கிறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். மூணு ட்ரோன்கள் இப்ப போய் தாக்கி இருக்குது. நாளைக்கு இந்த ட்ரோனை இவங்களால தடுக்கவும் முடியாது, இவங்களால பார்க்கவும் முடியாது. அந்த எந்த இடத்துல போய் தாக்கணும்ன்ற முடிவு இந்தியாவோடது. இப்ப நீங்க இதுக்கு பதிலடி பாகிஸ்தான் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா வேற எந்த பதிலடியும் அவங்களால கொடுக்க முடியாது. இப்ப இதோட பாகிஸ்தான் நிறுத்திக்குங்க அப்படின்றதுதான் இந்திய ராணுவத்துடைய மெசேஜ். நீங்க சொல்லக்கூடியது நாங்க அமைதியை விரும்புறோம்னா எங்களால அவங்களை அடிக்க முடியும். நினைச்சா 300 ட்ரோனை கூட ஒரு நகரத்தின் மேல எங்களால அடிக்க முடியும். ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் HQ-16 தான் இன்னைக்கு இப்ப இந்திய ராணுவம் தாக்கி அழிச்சிருக்காங்க, விமானப்படை. தேவைப்பட்டா எல்லாத்தையுமே முடக்க வைக்க முடியும். அந்த நாடோடைய விமானங்கள் எதுவுமே இல்லாம இந்தியா அனுமதித்தால் மட்டும்தான் பறக்க முடியும்ன்ற நிலைமைக்கு கூட பாகிஸ்தானை கொண்டு போக முடியும். அதற்கான ஒத்திகை செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒத்திகை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெசேஜ். இதோட பாகிஸ்தான் நிறுத்திக்கிட்டாங்கன்னா இது அந்த நாட்டுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது. இல்ல மீண்டும் நேற்று பண்ண மாதிரி கோழைத்தனமா பூஞ்ச் ரஜோரியில போய் பொதுமக்கள் மேல குண்டு வீசி, பீரங்கி குண்டு வீசி, சிறு குழந்தைகளை கொல்றது, இங்க அமிர்த்சர் பொற்கோவில் இருக்கக்கூடிய நகரத்தை தாக்குறதுன்னு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த நாடு அழிவை அவங்களே தேடிக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, இப்ப பாகிஸ்தான் தரப்புல, ராணுவ தரப்புல முழு சுதந்திரம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வழங்கி இருப்பதாகவும் அவர்களும் அந்த ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார்கள் இல்லையா? இல்ல, அவங்க ராணுவத்துக்கு யாரு அரசியல் தலைமைக்கும் அவங்க ராணுவ அரசியல் தலைமை பேச்சை கேட்டு நடந்தா நீங்க சொல்றது கரெக்ட். நம்மள மாதிரி ஒரு பொறுப்புள்ள நாடா இருந்தா அந்த நாடே ராணுவத்துக்காக தான் இருக்குது. ராணுவத்துல என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் படிக்க போறாரு. பேருக்குதான் ஒரு பிரதமர், ஒரு மேயர் அளவு கூட அவருக்கான அதிகாரம் கிடையாது. ஸோ இது எல்லாமே போஸ்டிங். அவங்களுக்கு ஏதோ பெருசா நாங்க பண்ண போறோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு விபரீதமான புத்தி இவங்களுக்கு இருக்குது எப்பயுமே. அந்த விபரீதமான புத்தியில இவங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அணைகளை நோக்கி குறி வச்சாலோ எது பண்ணாலோ நாளைக்கு இவங்களுடைய 4 நகரங்கள் பற்றி எரியும். விடிய காலையில பாருங்க. இனி ராணுவ தரப்புல இருந்து பார்த்தோம்னா இனி என்ன மாதிரியான சூழலை ராணுவ தரப்புல எடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களோட பார்வையில சொல்லுங்க. அது நம்மளுடைய திறன் என்ன அப்படின்றது நம்ம இப்ப அவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடணும். நம்ம இந்தியா இதுக்கு மேல ஒரு பதில் நடவடிக்கை எடுக்காது. நேற்று நைட்டு இரவு அவங்க எல்லையில குறிப்பா பூஞ்ச்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். 2வது காரணம், நம்மளுக்கு இன்னைக்கு விடிய காலையில இவங்க அமிர்த்சருக்குள்ள ஒரு பெரிய தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்னு இவங்க போட்ட தப்பு கணக்கு. இது 2த்துக்கான பதிலடி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு 3-4 ட்ரோன்கள் கராச்சியில போய் அடிச்சிருக்கு. இவங்களுடைய லாகூர்ல இருக்கக்கூடிய வால்டன் நேவல் பேஸ்ல அடிச்சிருக்காங்க. சியால்கோட்ல ஒரு மிக முக்கியமான இடம், அதை வெளியே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இடத்துல இவங்க அடி வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த 3 அப்படின்றது நாளைக்கு 300 கூட இந்தியாவில பண்ண முடியும். ஸோ இன் பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த், நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு அமைதியை நீங்க வச்சுக்கங்க, நாங்க உங்களுக்கு இதுக்கு மேல தாக்கல அப்படின்னு சொல்றோம். பட் அதான் நம்ம சொல்லுவோம், அந்த விபரீத புத்தி விநாச காலம் வந்தா விபரீத புத்தி வரும்னுவாங்க. இவங்க இதோட நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்றத பெட்டரா இருக்கும். மேபி ஆள் இல்லாத இடங்கள்ல போன முறை பண்ண மாதிரி ஆள் இல்லாத இடங்கள் இவங்களுடைய மக்களை முட்டாளாக்கி இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறது பாகிஸ்தானுக்கு உசிதமா இருக்கும். பட் அதை மீறி அவங்க எஸ்கலேட் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு இந்தியா இன்னைக்கு கொடுத்த தாக்குதலை விட நாளைக்கு கொடுக்கக்கூடிய தாக்குதல் 10 மடங்கு அதிகமா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மதன் சார். Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.